மாதிரி புரட்சி தலைவருடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளாக இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா இப்போ அடுத்த 6 மாசத்துல முனிசிபல் அந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதுக்குள்ள நம்ம திருப்பி ஃபுல் ஸ்ட்ரெங்க்ல வரலாம். கேஸா போட்டு நாளைக்கு ரெட்டையில பேன் பண்ணிட்டு தயவு செஞ்சு ஒரு தலைமைன்னு நீங்க முடிவு எடுத்துதான் அந்த தேர்தலை சந்திச்சோம். அந்த தேர்தல் சந்திச்ச போது நல்ல வாக்கு கண்டிப்பா என்னமோ அலை அடிச்சா கூட ஒரு ஒரு எந்த ஒரு இது இல்லாம நம்ம கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கு மேல எடப்பாடியோ யாரையோ நம்பி ரெட்டையிலங்கிற ஒரு இதுக்காக போட்டிருக்காங்க. அதனால எந்த தலைமையை நம்ம ஒத்துக்கிட்டு போனோமோ அந்த தலைமையை நம்ம கண்டினியூ பண்ணா கண்டிப்பா ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைங்கிற போது ஒரு அதிமுகங்கிறது இருக்குங்கிறது ஒரு பலமா இருக்கும். ரெண்டாவது நம்ம நல்லது செஞ்சா கண்டிப்பா வர முடியும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு ரொம்ப யாருமே கூப்பிடாத போது நீங்களா போய் அசிங்கப்பட்டு கட்சியும் அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தரும், ஏன்னா ஏற்கனவே அம்மா ஜானகி அம்மா ரெட்டப்புறா சேவல் நின்ன போது அம்மா கட்சியை கொடுத்துட்டு திருப்பி எல்லாரும் போய் சேர்ந்த போது ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஜெல் ஆகிறதுக்கு. எப்பவுமே ஒரு 2ஆம் பட்சமாகவும் இருந்தது. அதே மாதிரி இவங்க ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்த போது ஓபிஎஸ் தனியா போனாரு, இவங்க தனியா போனாங்க, அதெல்லாம் பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அந்த இதாகி சரியாச்சு. முடிஞ்ச உடனே ஓபிஎஸ் தன்னுடைய செல்ஃபிஷ்னஸ்க்காக போய் எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் எவ்வளவு முயற்சி பண்ணார், கட்சி ரெட்டையில முடக்கணும்னு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அது நடக்கல. அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிவி சண்முகம் தான் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போய் போராடி எல்லாம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அவர் சொல்றாரு எல்லாரையும் ஒத்துமையா சேர்த்துங்க, எல்லாரையும் சேருங்க. இந்த ரெட்டையில ஆக்சுவலா போன தேர்தலையே 21லயே ஏடிஎம்கே நல்ல சீட்ல வர வேண்டியது. அது முதலமைச்சரா யாரு அறிவிக்கிறதே ரொம்ப லேட் பண்ண வச்சது ஓபிஎஸ். அவர் ரொம்ப நியூசன்ஸா இருந்து பார்ட்டியை ஸ்பிளிட் பண்ணணுங்கிறது அவருடைய எண்ணமா இருந்தது. கடைசியில அதை உண்மைங்கிறது நிரூபிச்சுட்டு அவர் போயிட்டாரு. இப்ப அதே மாதிரி திருப்பி இந்த சிவி சண்முகம் யாருங்கிறவரு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பார்ட்டியை ரெட்டையிலைக்காக போய் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க. வேலுமணி எல்லாம் டெல்லிக்கு எல்லாம் போனாங்க. இன்னைக்கு அவங்களே திருப்பியும் ரெட்டையிலை முடுக்கணும். கண்டிப்பா ரெட்டையிலைக்கு ஒரு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மிந்தி மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு நம்ம 2ஆம் பட்சமா மாறக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம இப்போ தாவேக்காவோ அவங்கள நம்பி நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த எம்எல்ஏ போஸ்ட் எல்லாம் நிச்சயமா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. பண்ணிட்டா உங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க, தாவேக்கா தான் நிற்பாங்க. அப்ப நீங்க ரொம்ப கேவலப்பட்டு போவீங்க. நீங்க அசிங்கப்படுத்தி ஏடிஎம்கேவை கேவலப்படுத்துறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே உண்மையா ஆசையா ரெட்டைலைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. அது நிரூபணமும் ஆயிருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி அவர் எல்லாரையும் நீக்கிறாருன்னு சொல்றாரு. இந்த நீக்க சொன்னதே இவங்க தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபிஎஸ் கூட கேஸ் நடத்தினது, மற்றவங்க எல்லாம் பண்ணது, அந்த மாதிரி சொல்லி இப்ப கடைசியில ஸ்லீப்பர் செல்னு சொல்லி இப்ப இவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி ஆயிட்டாங்க. இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு எல்லாருமே திருப்பி ஒன்னா சேருங்க. இல்ல எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்க வெளியில போங்க. பட் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள்லாம் தயவு செஞ்சு ஒத்துமையா இருக்கணும். பின்னாடி போறீங்கன்னா அவங்களுடைய கிட்ட வேலை செஞ்சவங்களா இருந்தா அவங்க போவாங்க. பட் ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், அவங்கள நம்பி போனீங்கன்னா, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் விஜயகாந்த் அவர்களோட கூட்டு வச்சாங்க, ஏடிஎம்கே கூட கூட்டு வச்சாங்க. அவங்க எல்லாம் ஒன்னா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பிரிஞ்ச போது ரொம்ப அவங்க மனசு கஷ்டப்பட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால அந்த மாதிரி நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. ஏற்கனவே 2-3 தான் நம்ம அவஸ்தப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு வராதிங்க. ரெட்டை இல்லைங்கிறது முக்கியம். எம்ஜிஆருடைய கட்சி நிறைய பேர் தியாகம் ஜானகியம்மா ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்ற மாதிரி 96ல ஒரு பெரிய தோல்வி வரும்போது எல்லாரும் அப்பவும் செதறி ஓடுனாங்க. இதே தனியா ஒரு குரூப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, கடைசியில திரும்பி வந்துட்டாங்க.
ஏன்னா வந்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஆளுமை இருந்தது, அதனால திருப்பி கொண்டு வர முடிஞ்சது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை வந்து இவர் எவ்வளவுதான் ஆளுமை இருந்தாலும் இப்ப வேற மாதிரி அது இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம், பிரீதிங் டைம் இருந்தா நம்ம கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தலில் வந்து நல்ல ஃபுல் பலத்தோட நம்ம வர முடியும். ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என்ன பண்ண போறாருங்கிறது எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதுல வந்து நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருந்துட்டு போட்டோம். அதே அவங்க தவறு பண்ணும்போது ஒரு மாற்றுன்னு வரும்போது கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அதை தயவு செஞ்சு நீங்க மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஏடிஎம்கே முடிஞ்சு போயிடும். யாரோ அந்த கட்சி போடு இந்த கட்சி போடுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம குத்துற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அது மாதிரி வேலுமணியோ சண்முகமோ பேசுறச்செல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட, அதாவது நத்தம் விஸ்வநாதன்லாம் வந்து இவர் சொல்ல சொல்ல அவரு பேசுறாரு. இவரு சட்டசபையில பின்னாடி ஓடி போய் டாக்டர் விஜயபாஸ்கர் போய் என்னமோ ஒன்றும் தெரியாம அவர்கிட்ட போய் கேட்டு வராரு. அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்லை சட்டசபையில வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷமா. முன்னாடி எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் ஏடிஎம்கே காரங்க அப்படி பிஹேவ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. தப்பா போகுது, ரொம்ப நல்லா இல்லை. நாங்கெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம். ரெட்டையில ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்கா வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. அதோடைய பாசிட்டிவ்னஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவங்க வந்து தேவையில்லாம யாரோ புதுசா ஒரு இவங்க வந்தாங்க, அவங்க பின்னாடி இவங்க எல்லாம் கூட சேர்ந்துட்டு போறாங்க. நிச்சயமா வந்து அவங்களுக்கு எல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் போகும். போனா அவங்கள வந்து ரொம்ப கேவலமா நடத்துவாங்க. அவங்க கூட போறவங்க திருப்பி நாங்கெல்லாம் வந்து பார்த்து